நீங்க எதை விஷயத்த மாத்திக்கணும்னு சொல்றீங்க, எதை மாத்தாம இருக்காங்க? சார் நான் லவ் மேரேஜ் சார். அப்பா அம்மா ஃபேமிலி சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. மாமியார் வீடு மட்டும்தான் உலகம்னு நம்பி வந்திருக்கேன். அக்கா கிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது பேசும்போது நான்லாம் கல்யாணம் பண்ணி வரும்போது இது கொண்டு வந்தேன் அது கொண்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி அந்த இடத்துல பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன் சார். நான் 2-3 டைம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் அது ஒரு பாயிண்டாகவே நிறைய டைம் பேசியிருக்காங்க. யார் மேல பேசுறாங்க? இன்னும் சின்ன மாமியார் வீட்டில் இருந்தெல்லாம் மருமக வந்திருப்பாங்கல்ல, ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யும் போது உட்காந்து பேசலாம், அந்த மாதிரி இடத்துலலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய இடத்துல எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு. கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரலன்னு சொல்லி பேசலிங்க சார். எங்களை கேட்டாங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கிற மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஒழியும் நான் நிஷாவை கம்பேர் பண்ணி சொல்லவே இல்லைங்க. உங்ககிட்ட கேட்குறாங்கல்ல, கேட்கும்போது அது நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளது, அதாவது நீங்களும் நானும் வாழ்ற வீட்டுக்குள்ள உள்ளது. அது நம்ம சின்ன மாமியார் வீடாவே இருந்தாலும் அது நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன ஒண்ணுமில்லாம வந்தா ஓடி வந்தவ அவகிட்ட போய் என்ன மாதிரி நான் சொல்லவே இல்லை நிஷா. நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லலக்கா. ஆனா அந்த இடத்துல அந்த வார்த்தை வரும்போது அது ஹர்ட்டிங்கா தானே இருக்கு. நான் இருக்கல அந்த இடத்துல, நானும் இருக்கேன் அந்த இடத்துல, நானும் இருக்கேன். நான் ஒண்ணும் இல்லாம நான் ஓடி வந்தேன், லவ் மேரேஜ் பண்ணி வந்தேன், ஒண்ணும் இல்லாம வந்தேன்னு சொல்லும் போது அது நான் என்ன கேள்வி கேட்கறாங்க நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். உன்னை பத்தி நான் எதுவுமே அதுல இன்வால்வ் பண்ணவே இல்லை நிஷா. நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்லக்கா, இந்த மாதிரி எதனால நம்ம இப்படி வந்தோம் நம்ம சொல்லியிருக்கும் போது இல்ல என் தங்கச்சியும் கொண்டு வந்துச்சுன்ற மாதிரி நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கலாம். ஏன்னா யாரும் வீட்டுக்குள்ள பார்க்க போறது இல்ல, இதுதான் நான் கொண்டு வந்தேனா இது நீங்க கொண்டு வந்தீங்களான்னு பார்க்க போறது இல்ல. அந்த இடத்துல அந்த பேச்சையும் நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ பேசுனதுதான் காயப்படுத்திருக்கு, அன்னைக்கு தவிர்த்திருக்கலாம். ஒண்ணும் இல்லாம வந்திருக்காங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லிருக்க வேண்டிய அவசியம். ஒண்ணும் இல்லாம வந்தாங்கன்னு சொல்ல கிடையாதுங்க. அவங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அவங்க எப்படி வந்திருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன எடுத்துட்டு வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்லங்க சார். சார் நான் அதை யதார்த்தமா சொன்ன வார்த்தை. இது நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். என்னன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு குழந்தை இருக்காது, அவங்க முன்னால போய் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய சுச்சு குட்டின்னு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என் குழந்தை பாத்தீங்கன்னா நைட்டா தூங்க மாட்டா, என் குழந்தை பார்த்தா இதை பாப்பா, என் குழந்தை அப்படி சாப்பிடுவா, என் குழந்தை அலாம சாப்பிடுவா, இப்படின்னு பெருமை பேசணும்னா அவங்களை காயப்படுத்த செய்யும். நாம என்ன நினைக்கிறோம், என் குழந்தைய தானே பேசுறேன்னு, நம்ம குழந்தைய பேசல, அவங்களை காயப்படுத்தும். சம்பந்தப்பட்டவனுக்கு அம்மா இல்லாம இருக்கும், அவன் முன்னால போய் எங்க அம்மா எனக்கு அது வச்சு கொடுப்பாங்க, எங்க அம்மா கீரை கூட்டு வச்சு கொடுப்பாங்க, எங்க அம்மா சாம்பார் வச்சு கொடுப்பாங்கன்னு பேசணும்னா அவனை காயப்படுத்த செய்யும். நீங்க சொல்லல எங்களுக்கு, ஆனா அவங்களை காயப்படுத்திருக்குல்ல. சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு பொருள் இல்லைங்கப்போ அவங்க முன்னால நம்ம கிட்ட அந்த பொருள் இருக்குன்னு சொல்றதே காயப்படுத்த செய்யும். நாம அதை தவிர்க்கிறது தான் படித்தவரோட வாய்ஸ் டிசிஷன். நம்ம முன்னால ஒரு பொருள் இருக்கு, அவங்ககிட்ட இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷோகாஸ் பண்ணாம இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இறந்தவங்க வீட்டுக்கு போறோம், ஒரு துஷ்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னா எதுக்கு நகலம் போடாம போறோம்? ட்ரெஸ்ஸே நல்லா பண்ணிருந்தா கூட இந்த ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ்ஸா போட்டு போறோம்ல, பிரைட் கலர்ஸ் போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? ஏன்னா அவனே ஒரு கஷ்டத்துல இருக்கான், அவங்கிட்ட போய் நான் பிரைட் கலர்ஸ்ல போனேன்னா அவன் கஷ்டப்படுவான். அதுதான் நிலைமை. அது அப்படி இருக்கப்ப நம்ம இப்படி படுமா அவங்களுக்கு ஒரே வீட்டுல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அது ஆக்சுவலா இந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. உட்காரு.